வணக்கம் மக்களே. நல்லதுக்கு காலமே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த பன்னீர் திராட்சையை வாங்கி வச்சு 2 நாள் ஆச்சு. யாரும் இதை சீண்ட கூட இல்லைங்க. ஆக சாப்பிட்ற ஒரே ஆள் நான் தான். எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நான் இதை எப்படி சாப்பிட்டு காலி பண்ணினேன்னு தான் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டில் எப்படி? எல்லோரும் விதையில்லா திராட்சையை சாப்பிட்டு சாப்பிட்டு சோம்பேறி ஆயிட்டாங்க. ஆக சிறந்த சத்தான நம்ம ஊர் திராட்சையை யாருமே மதிக்கிறதே இல்லை. அடா போங்கடா, நாய்க்கு தெரியுமா நல்லதுன்ட்டு காலையில் மத்தியானம் ஜூஸுன்னு நானே சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோன்னு களத்தில் இறங்கியாச்சு. உண்மை என்னென்னா, உலகத்திலேயே நம்ம ஒரு கம்பம் பன்னீர் திராட்சையில் தான் எல்லா சத்துக்களுமே இருக்குன்னு பன்னீர் திராட்சைக்கு தான் புவிசார் குறியீடே கொடுத்துருக்காங்க. இங்கே என்னடான்னா, கூவி கூவி விற்றா கூட நம்ம ஊருக்காரங்க ஏதோ ஏலியனை பார்த்தது மாதிரி இதை வாங்குறதே இல்லை. நான் அடித்து சொல்கிறேங்க, எப்படி பழைய சாதத்துக்கும் கூழுக்கும் இந்த தலைமுறை திரும்பிட்டு இருக்கோ அதே மாதிரி பன்னீர் திராட்சை பக்கமும் சீக்கிரமாக மக்களின் பார்வை காட்டு வீசும்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எப்போவுமே நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.